ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கடந்த 27/3/2024 அன்னைக்கு புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த பட்டியலில் நம்மளுடைய பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த 2024 எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும், அப்படி இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. நேற்றைய தினம் இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் நேற்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பிடிஎஃப் லிங்க் ஓப்பன் ஆகலை. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வாக்காளர் பட்டியல் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியுமோ அவங்க டேரெக்டாக போயிட்டு வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் இந்த பிடிஎஃப் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, ரெண்டாவது ஒரு மெத்தட் இந்த வீடியோலேயே சொல்கிறேன், அதுபடி செக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய பேர் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் இந்த 2024 எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாக்காளர் பட்டியல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே பாருங்கள், சென்னை தவிர மற்ற மாவட்டம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இந்த வாக்காளர் பட்டியல் பார்க்கறதுக்கு சென்னை மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அடுத்தபடியா மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ண சட்டமன்ற தொகுதியில எத்தனை வாக்குச்சாவடி மையம் இருக்கோ அந்த மையத்தினுடைய பெயர், அதற்கான அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வாக்குச்சாவடி மையம் எதுவோ அதை வந்து பின்கோடு வைஸா நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா பேரு, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியா இந்த மாதிரி ஒரு கேப்சா கோடு இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அடுத்தபடியா அந்த வாக்காளர் பட்டியலுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம செலக்ட் பண்ண அந்த சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் ஃபோட்டோ இருக்காது. இதில் உங்களுடைய பெயர் அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெயர், பாலினம், வீட்டெண் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கண்ட்ரோல் F கொடுத்து சர்ச் பண்ண முடியல. சப்போஸ் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அடுத்தபடியாக இந்த voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. இதில் போயிட்டு இந்த சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்ச் பை எபிக், இந்த 3 ஆப்ஷனில் எதுனா ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய பேர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சர்ச் பை எபிக் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை இந்த எபிக் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும் அதையும் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அல்லது சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டு, தென் உங்களுடைய பெயர், ஓட்டர் ஐடி கார்டில் உங்களுடைய பேர் எப்படி இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருங்க. தென் உங்களுடைய அப்பா பெயர் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக பர்த் டீட்டெயில்ஸ், ஒன்று டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா ஏஜ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் கீழே வந்து இது ஸ்டார் மார்க் போட்டிருக்காது ரெட் கலரில், பட் இருந்தாலும் இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் டேட்டா எடுத்துடலாம். ஸோ ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுடைய மாவட்டம், சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. அல்லது மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த சர்ச் பை மொபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துக்குவாங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள், தென் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் கேப்சா மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் தான் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, உங்களுடைய பெயர், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க, மாவட்டம், சட்டமன்ற தொகுதி என்ன, தென் வாக்குச்சாவடியினுடைய நம்பரு, தென் வாக்குச்சாவடியினுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பார்ட் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா, இதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 10, 11, 12 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எத்தனாவது நம்பர் இருக்கோ அந்த சீரியல் நம்பரில் தான் உங்களுடைய பெயர் இருக்கும் வாக்காளர் பட்டியலையும். ஸோ அதுக்கு தான் அந்த நம்பரு. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாக்காளர் பட்டியலில் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி டெலிட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய பெயர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. மேபி அவங்க வந்து இறந்துருக்கலாம், அல்லது மேபி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஓட்டு போட முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். இந்த தகவல் முடிஞ்சவருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.